Good morning, students. I am MRK. Today class 12th Max, Chapter 2 Complex Numbers, Exercise 8, Exercise 2.8. Okay, students. Fourth sum. ஈஸி சம்மு கொஞ்சம் நிதானமாக கேர்ஃபுல்லாக செய்யு. ப்ரீவியஸ் இயரில் அது கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கும். இது வந்து ஓல்டு கொஸ்டின் தான் இதுவுமே, சரிங்களா? டேரெக்டாக எடுத்து செய்வாங்க சில பேர், அதே மாதிரி நான் எடுத்து செய்கிறேன். இல்லைன்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வந்து XY கண்டுபிடிப்பாங்க. இதை அதாவது x ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2 cos ஆல்ஃபா இருக்குல்ல, இதை வந்து இந்த எக்ஸை இங்கிட்டு கிராஸ் பண்ணி x²/xன்னு கொண்டு வந்துட்டு இங்கிட்ட 2xன்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒன் சைடாக கொண்டு போய் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்னன்னு போட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பை யூஸிங் ஃபார்முலா மெத்தட்னு சொல்லுவாங்க. x இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac/2a அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபார்முலா வச்சு செய்வாங்க. அதிலிருந்து கொண்டு வந்து ஆன்சர் எடுக்கையில் நம்மளாம் எடுத்துக்கலாம் டேரெக்டாக அப்படின்னு சொல்லி சில பேர் செய்வாங்க. x இஸ் ஈக்குவல் டு இது ஆல்ஃபா இருக்குது, அப்போ எடுக்கையில் பார்த்து எடுத்துக்க காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் எடுக்கையில் ஒய் ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு 2 cos பீட்டா அப்படின்ற கணக்கில் y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரெண்டுக்கு உள்ள இது. இதை எடுத்து செய்யலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படின்னா x/y. அப்போ எக்ஸ் வந்து இந்த இருக்குது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ரைட்டு. இதை நம்ம ஒரு போல் ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். அப்படி போட்டேன். சரி, போட்டாச்சு. இப்போ இதுக்கு x/y கண்டுபிடிச்சிட்டு அடுத்து y/x கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதான் இங்கே கணக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, இப்போ கீழே உள்ளதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துட்டு கீழே உள்ளதுக்கு காஞ்சுகேட் எடுத்தோம்னா காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு வரும். ரைட்டா? அதே மாதிரி தான் கீழே வரும், காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு எழுதிட்டு அது காஞ்சுகேட் இதுக்கு தான் எடுத்தோம். அப்போ அதே தான் வரும், காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா. மறந்துடாது. சரி, இப்போ கீழே ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டு ஒன்றா இருந்ததுனால a + b, அதாவது ஒன்றானா என்ன, சாரி காஞ்சுகேட்டாக இருக்கனால a + ib a - ib a² என்ன ஆயிரும்? எழுதையில் அது தெரியுமா, எழுதணுமா? சரி, எழுதுகிறேன். cos² பீட்டா ப்ளஸ் sin² பீட்டான்னு வந்துடும், ஐ போயிடும். அப்படின்னா இது வந்து cos² பீட்டா ப்ளஸ் sin² பீட்டானா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ மேலே என்ன இருக்குன்னா ரெண்டு போலார் ஃபார்மு, இந்த ரெண்டு போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர்குமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அல்லது சப்ராக்ட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்னடா இருக்குது? மைனஸ். அப்போ சப்ராக்ட் பண்ணுற மாதிரி எழுதணும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அவ்வளோதான். இங்கே சப்போஸ் ப்ளஸ் இருந்தால் நீ அப்படியே எழுதையில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல ஆர்குமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும், சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கீழே இருக்க 1 ஆயிரும். அப்போ உனக்கு தேவையான ரிசல்ட் வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா விச் இஸ் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து y/xன்னு இருக்குது. y/x, இந்த y/x என்னடா தம்பி செய்யலாம்னா 1/x/yன்னு எழுதலாம். ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா இது மேலே போயிரும்ல, அப்படி y/xன்னு இந்த மாதிரி வந்துரும்ல, அதுக்காண்டி மறுபடியும் பண்ணி விட்டுறாத. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா இந்த மினக்குள்ள உள்ள பவரு என்ன ஆகும் அப்படின்னா -1ன்னு மாறிடும். அதாவது x/y ஹோல் பவர் -1 அப்படின்னு மாறிடும். அப்போ ஈக்குவல் டு போட்டு இந்த இடத்துல நம்ம மைனஸை மாற்றினா போதும். அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறத நான் இங்கே மைனஸாக மாற்ற போகிறேன். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு இடையில ப்ளஸ் இருக்குது. அப்போ x/y ப்ளஸ் y/x ஈக்குவல் டு அப்படின்னு எழுதினோம்னா இதையும் எழுதணும். காஸ்
ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது ரெண்டு அடிச்சிடலாம் பாரு. அடிச்சிட்டோம்னா 2 cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் குட். அவ்வளோதான். பார்த்து கவனமாக படிச்சுக்க.